உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வில்லிவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் யார் வர வாய்ப்புகள்? அது இப்போதைக்கு கொஞ்சம் காம்படிஷன் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகம். பட் ஆனால் டிஎம்கே வந்து மேஜராக இருக்கிறதுக்கு மேஜர் ரோல் டெஃபினெட்லி. என்ன ரீசன் எதாக இருக்குது? ரீசன் நல்லா செய்கிறாங்க, அவ்வளோதான். வேற என்ன? வில்லிவாக்கம் திமுக ஓட்டா திமுக தான் வரும். நான் வேறு தவிர எந்த கட்சியும் வராது வில்லிவாக்கத்தில். நம்ம அவங்களாம் வேஸ்ட்டு. அவங்களாம் இப்போ வந்து ஒன்று சொல்லானுங்க, அவங்களாம் வேஸ்ட்டு. நம்ம திராவிட கழகம் தான், கலைஞர் ஸ்டாலின் தான். வில்லிவாக்கத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதுக்குள்ள டிஎம்கே தான் எங்களுக்கு. ஸோ எங்களுக்கு இப்போ எப்பயுமே டிஎம்கே தான் இங்கே. ஸோ மற்ற கட்சி வர்றதுன்றது வாய்ப்பு இல்லை, அவ்வளோதான். தாவைக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. அவ்வளோ தாவைக்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. திமுகவில் தான் எல்லாமே திமுக தான் வர்றது. 234 தொகுதியும் திமுக தான். இது எடப்பாடி வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அவர் அவ்வளோ வில்லிவாக்கம் தொகுதியில் வந்து டிஎம்கே தான் வரும். இதெல்லாம் எனக்கு கட்சினும் டிஎம்கே தான் வரும். அதெல்லாம் வேலைக்கு நீங்கள் காவேக்காலம் வரங்க, தாவேக்காலம் வேலைக்கு ஆகாதுங்க. திமுக பொறுத்த வரைக்கும் வில்லிவாக்க தொகுதி யாரும் பாட்டினாலும் திமுக தான் சால்தான் ஜெயிச்சிடும். அது திமுக கோட்டை ஃபஸ்ட்டு இருந்து திமுக கோட்டை தான். கம்யூனிஸ்ட் கூட திமுக கோட்டை இருந்தது. திமுக நல்லா இருக்க ஃபீல்டு ஒர்க்கு எல்லாம் ஒன்று பண்ணுறாங்கல்ல. விஜய் விஜய் இப்போ தான் புதுசாக வராரு. வந்தோடனே முதலமைச்சர் முதல்ல ஆசைப்படுறாரு. எப்படி இது திமுக தான் ஜெயிக்கும். ஆமாம், திமுக கோட்டைப்பா. இது டிஎம்கே தான். டிஎம்கே தவிர யாரும் ஜெயிக்க முடியாது. விஜயோ அதனால ஜெயிக்க முடியாது. விஜயோ அதனால ஜெயிக்க முடியாது. ஆமாம், திமுக நல்லா செஞ்சிருது, நல்லா திருப்தியாக செஞ்சிருது. திமுக நல்லா செஞ்சிருது. அந்த குறிப்பிட்ட இதுன்னு விட்டுடுங்க, ஒரு எம்எல்ஏவோ இதுவோன்னு வச்சுங்க. அவங்களுடைய ஃபண்ட்ஸில் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறாங்க. பாருங்கள், ஒவ்வொரு பார்க்கிலும் நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு மேலேயே வந்து செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது ஜனங்களுக்கு. அதனால் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு திமுக. தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் பிஜேபிக்காரன்பா, பக்கா பிஜேபி தான் வரணும். வில்லிவாக்கம் தொகுதி வெற்றி வாய்ப்பு 100% திமுகவுக்கு தான். 1000 தான் விஜய் கட்சி வந்தாலும் திமுகவுக்கு தான். அது ஏன்னா தொழிலாளிங்க இருக்கிற இடம், அதனால் அது வந்து லேபர் பூராமே திமுகவுக்கு தான் போடுவோம். இன்ன வரலும் இந்த மாதிரி சர்வே எடுத்ததே கிடையாது. 2 நாளைக்கு ஒரு தடவை 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை ஆதவண்ணா வந்ததுலேருந்து சர்வே எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சர்வே எடுத்துகிட்டா ஜெயிச்சிருவாங்கன்னு அவங்க நம்புறாங்களான்னு நினைக்கிறேன். ஆமாம், யங்ஸ்டரு, படித்தவர், இளைஞர். இல்லை, கடும் போட்டின்னு சொல்ல முடியாதுல்ல. யாராவது ஒரு வேட்பாளருக்கு எப்பயும் வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. போன தடவை புதுசாக வெற்றி அழகனை போட்டாங்க, இந்த தடவை கார்த்திகை போடுறாங்க. இதில் கடும் போட்டி இருக்கிறதுக்கு என்ன இருக்குது? சென்னை எப்பயுமே டிஎம்கேவுக்கான ஆலையாக தான் இருக்குது. எல்லாம் ஆளுங்கட்சி தான் வருவாங்க. இதில் என்ன இருக்குது பேசுகிறதுக்கு? 1000 பேர்னாலும் ஆளுங்கட்சி தான் வர போகிறாங்க. இது தெரிஞ்ச கதை தானே. இதில் என்ன இருக்குது? அதெல்லாம் என்ன, அரசியல் தெரியாதவங்கெல்லாம் வந்து என்னையா பண்ணுவாங்க? அவங்களுக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும்? அவெல்லாம் சினிமா ரசிகர் கூட்டம், அவெல்லாம் அரசியல் கூட்டம் கிடையாது. 18 வயசு 19 வயசுக்கு மேலே தான் ஓட்டு போடணும். அவன் கூட்டம் சேர்ந்து என்ன பண்ண ஓட்டு போட முடியுமா? என் பேத்தி அவள் 5 வயசில் இருக்கா, அவள் கூட தான் விஜய் அங்கல்ன்றா. அதுக்கு என்ன பண்ண முடியும்? டிஎம்கே தான். அவரெல்லாம் எங்கே ப்ரோ? அவரெல்லாம் வந்து அரசியலே அவருக்கு தெரியல. அவருக்கு ஏதோ பேசணுங்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்காரு. இல்லை ப்ரோ, இளைஞர்களுக்கு வந்து இன்னும் பாலிடிக்ஸ் பற்றி ஒன்றும் தெரியல. அவங்களுக்கு மக்களுக்கு அடிப்படை என்ன தேவையோ அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் பேசினா நல்லாயிருக்கும். 2 பேர் வேறு கண்டிப்பாக திமுக தாங்க வரும். நிறைய செஞ்சுருக்காரு. மழை தண்ணி நிற்காமல் சிக்கோல மழை தண்ணி இது வரைக்கும் மழை நீர் அவ்வளோ தேங்கியிருக்கு. அவர் வந்ததுக்கப்புறம் தான் மழை தண்ணி நிற்கலை. ஃபஸ்ட்டு செகண்டு இந்த கரண்ட் பாக்ஸுக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காரு. பஸ்ஸு விட்டதுக்கெலாம் பஸ்ஸு காசு இல்லாமல் எவ்வளோ பேர் புருஷ வீட்டுக்கெலாம் போகாமலாம் இருந்திருக்காங்க. அந்த ஃப்ரீ பஸ் விட்டுருக்காரு. பஸ்ஸுக்காகன்னு சொல்லலை, காசுக்காகன்னு சொல்லலை. நீ விஜய் வரணும்டா, நீ சாராய கடை மூடுறன்னு நீ சொல்லு பார்க்கலாம். சொன்னீன்னா நாங்கள் போடுறோம்டா.
நீ சொல்லு, எவனும் மூட மாட்டான், எவன் வந்தாலும் மூட மாட்டான் சாராய கடையை. வில்லிவாக்கம் பொறுத்தவரை திமுக யாருன்னாலும் திமுகவில் நிற்கிறவங்க ஜெயிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி கூட வெற்றியாளனுக்கு சீட்டு கொடுக்கலன்னா அவர் தான் வேண்டான்னாரு. அவர் தொகுதிக்கு என்னென்ன பணம் கொடுத்தாங்களோ அதை முழுமையாக செலவு பண்ண ஒரே எம்எல்ஏ வெற்றியாளன் தான். நாங்கள் டிவி கேக்கு தான் போடுவோம். பட் அவர் நல்லா செய்வார். ஸ்டாலின் சாரும் நல்லா தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் புதுசாக வரவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே. ஜெயலலிதா காலத்தில் கூட இந்த இடத்துல ஜெயிச்சது கிடையாது. அப்படின்போது திமுக தான் வரும். அண்ணா திமுகவே ஜெயிக்க முடியாது இந்த இடத்த, வேறு எவனாலும் ஜெயிக்க முடியாது. அவ்வளோதான் சார். அதெல்லாம் வேஸ்ட்டு சார். அவங்களாம் ரசிகர் தான் கூட்டம், இவங்க கிடையாது, தொண்டர்கள் கிடையாது, புது தொண்டர்கள் அவங்களாம். பாதி இதே ஓட்டே இருக்காது சார். டோட்டலாக நான் ஒரே ஷார்ட்டாக சொல்லிடுறேன் சார். இப்போ அட் ப்ரெசன்ட் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னா, இப்போ நடக்க போகிற ஆட்சி தான் மறுபடியும் வரும். வேறு எந்த ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அது சொல்ல முடியாது சார். அவர் ஒரு சினிமா ஆக்டர், மக்கள் அவர் மேலே நிறைய பேர் பாசம் வச்சுன்னுக்கிறாங்க. அவர் அவ்வளோ கரெக்டாக வருவார்ன்றது பிகாஸ் ஐ எம் நாட் கிவிங் அஷ்யூரன்ஸ் தட் பண்ணி சொல்ல முடியாது. வந்தாலும் வரலாம், வராமல் போனாலும் போகலாம். புரியுங்களா? 99% டிஎம்கே தான் வரும். இதில் யாரும் இந்த வில்லிவாக்கத்தை பொறுத்த அளவுக்கு யாரும் மாற்ற முடியாது. எந்த கட்சிக்காரரும் வந்தாலும் மாற்ற முடியாது. இதுதான் உண்மை. டிஎம்கே தான். விஜயெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அவர் ரசிகர்கள் தான், ஓட்டெல்லாம் விழாது. டிஎம்கே தான் வரும். வில்லிவாக்கன்றது இல்லை, பெரம்பூர்லேயே டிஎம்கே தான், திருவிக்கநகர் டிஎம்கே தான். நானே டிஎம்கே தான் ஓட்டு போடுவேன், விஜய்க்கெல்லாம் போட மாட்டேன். என்னுடைய ஆதரவு விஜய்க்கு தான். விஜய்க்கு என்ன காரணம்? அது ஒரு மாற்றம் வரும். மாற்றம் வரும். சரி. திமுக தான். திமுக இல்லை, அவர் தான் வருவார். கட்டாயமாக அவர் தான் வருவார். ஏன் நம்பிக்கை? அதெல்லாம் சும்மா அவங்கெல்லாம் திமுக தான். ஏன்னா அவங்கெல்லாம் 73 வருஷங்கள் அவங்க அப்பா இருந்த காலத்துலேருந்து அவங்க தான் வராங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சது திரும்பி திமுக தான் வருவார். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நாங்கள் டிஎம்கே தான் கேட்போம். டிஎம்கே தான் காலக்கிழமை நாங்கள் டிஎம்கே தான் போகிறோம். நாங்கள் டிஎம்கே தான் வேணும், வேறு எந்த ஆட்சியும் வேண்டாம் எங்களுக்கு. ஐயோ நோ 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 டிஎம்கே, ஒன்லி டிஎம்கே. ஃபுல்லாக டிஎம்கேக்கு போடுற ஆள். சரி. யூஸ்வலாக அதுக்கு தான் போட போகிறோம். இது ரீசன் ரீசனா அது தாத்தா அப்பா அப்படியே ஃபேமிலியாக அப்படியே போடுறது, அந்த கட்சியிலேருந்து மாறுறது மனசு வரல. கலைஞருக்கு தான் சரி. கலைஞருக்கு என்ன காரணமா? அவரெல்லாம் உதவி பண்ணுறாரு, ஒரு சரி. உங்கள் ஓட்டு யாருக்கா இருக்கும்? டிஎம்கே. என்ன காரணம்? நல்லா பண்ணுறாரு ஸ்டாலின். நல்லா பண்ணுறாரு. டிஎம்கே தான் வரும். டிஎம்கே எந்த காரணம் இருக்கா சார்? காரணம் இல்லை, நல்லா செய்கிறாங்க பாருங்க. சரி. ஸ்டாலின். என்ன ரீசன்? நல்லா பண்ணுறாரு. பெண்களுக்கு நல்ல சலுகை இருக்குது, எல்லா வசதியும், பாதுகாப்பு நல்லா இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் தான் வருவார். மறுபடியும் ஆளுங்கட்சி தான் வரும் ஆட்சி. ஏன்னா 5 முனை போட்டு இவங்க எல்லாமே பிரிஞ்சு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதுதான் நடக்கும். மதவாத சக்திகள் அதுக்கு இங்கே இடமே கிடையாது. இதே எங்கள் தளபதி முக ஸ்டாலின் வந்தால் தான் இந்த நாடை காப்பாற்ற முடியும். மித்த யார் கையில் கொடுத்தாலும் வேலைக்கு ஆகாது. வில்லிவாக்கம் தொகுதின்னு இல்லை, எங்கள் அப்பா தாத்தா காலத்துலேருந்து முக ஸ்டாலின் தான் போடுவோம். கருணாநிதி கட்சி தான். ஏங்கம்மா? அது என்னவோ சின்ன வயசுலேருந்தே அப்படி போட்டு பழகி. கண்டிப்பாக டிஎம்கே தான், வேறு யாருமே. டிஎம்கே. என்ன ரீசன் சொல்கிறதுக்கு அது எல்லாருக்குமே தெரியும். இருக்கிறதுலையே எல்லா செக்டர்லேயும் நல்லா பண்ணிட்டு இருக்கிறது அவங்க மட்டும்தான். ஓகே. திமுக தான் நல்லா இருக்கும். என்ன காரணம்னு? திமுக தான் நல்லா ஒழுங்காக செய்வாங்க, வேறு யாரும் செய்ய மாட்டாங்க. டிஎம்கே. என்ன காரணம்னு? இல்லை, அப்போ இருந்து டிஎம்கே தான். டிஎம்கே. டிவிக்கு என்ன ரீசன்? புதுசாக வந்துடுறாங்க, வாய்ப்பு கொடுக்கலாம். டிஎம்கே வரணும். டிஎம்கே. என்ன ரீசன்? நல்லா ஆட்சி பண்ணுறாங்க, பிடிச்சிருக்கு, அதனால் வருவாங்க. ஓகே. டிஎம்கேக்கு தான் ஆதரவு. டிஎம்கே. என்ன காரணங்க ஐயா? அவங்க எல்லாம் செய்கிறாங்க, அதுக்காக தான். அதுக்காக அவங்க டிஎம்கே. என்ன காரணங்கம்மா? அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, பெண்களுக்கு எல்லாம் காசு கொடுக்குறாங்க. இந்த வரக்கூடிய தேர்தல் இங்கே எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்கள் ஆதரவு யாருக்கு? ஆதரவு டிஎம்கே. திமுக. என்ன காரணம்? நல்லா செஞ்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே. என்ன ரீசன்? ரீசன் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆட்சி 4 வருஷம் பண்ணார், மிக சிறப்பாக பண்ணார். 2 வருஷம் கொரோனா காலத்தில் போயிடுச்சு, 2 வருஷம் ஆட்சி பண்ணது நல்லா பண்ணார். ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும். ஸ்டாலின் எதை காரணம் இருக்கா? ஏன்னா வேலை பர்மனெண்ட் பண்ணுறாங்க, சேலரி ஏற்றுறாங்க, பெண்களை நல்லா பார்த்துக்கிறாரு, அந்த காசெல்லாம் போடுறாரு.
மற்றபடி உதவித்தொகை எல்லாமே பண்ணுறாரு. அதனால அவர் வந்தால் நல்லா இருக்கும். நான் திமுக வந்தால் தான் நல்லாயிருக்கும். திமுக என்ன காரணங்க ஐயா? அதெல்லாம் நன்மை செய்யுது. அதனால் அவங்க வந்தால் நல்லா இருக்கும். ஆமாம். உங்களோட வாக்கு? எனக்கு எப்பவுமே திமுக தாங்க வரணும். திமுக தான். அவ்வளோ என்ன காரணங்க ஐயா? அவங்க நல்லா செய்கிறாங்க, அவ்வளோதான். திமுக தான். ஏன் கேட்டால் அடிப்படை விஷயங்கள் நிறைய செஞ்சுருக்காங்க. ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா இருக்குது, நம்ம கட்டமைப்பு நல்லா இருக்குது, எல்லா விஷயங்களையும் நல்லா வேலை செஞ்சுருக்கிறாங்க. அதனால் இந்த தேர்தலில் வந்து திமுக தான் ஜெயிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். சீமான் என்ன காரணம்? சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து குடிக்கிற தண்ணி வரைக்கும் காப்பாற்றுற ஒரே ஆள் அவர் தான். ஓகே. வேறு யாரு? முக ஸ்டாலின். என்ன காரணம்னு? தளபதி எல்லாத்துக்கும் உதவுறோம், நல்லா பண்ணுறாரு மக்களுக்கு. ஸ்டாலினுக்கு என்ன காரணம்னு? அவர் இது பாலினஸ் எல்லாமே நல்ல மகளிர் உரிமைக்காக குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஓகே எல்லாமே பண்ணிருக்காங்க. எல்லாமே பண்ணுறாங்க. இல்லைங்க, அவர் ஆட்சியில் குறை சொல்ல முடியாது, அதான் விஷயம். எனக்கு டிஎம்கே தான். டிஎம்கே தான். என்ன காரணம்? ஸ்டாலின் ஆட்சி தான். என்ன காரணம்? நல்லா தானே போயிட்டு இருக்கு, நல்லா ஒரு பிரச்சனை இல்லையே. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் வரும். டிஎம்கே தான். என்ன காரணம் சார்? ஏன்னா நிறையா பண்ணியிருக்காங்க அந்த தடவை. லாஸ்ட்டு முந்தின ஆட்சியில் அவங்க சரியாக பண்ண மாதிரி தெரியல. பட் இப்போ ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் நிறையா பண்ணியிருக்காரு. திமுக வரணுன்ட்டு ரொம்ப ஆசைப்படுறோம். வந்தால் லேடிஸ்க்கு எல்லா நன்மை செய்வாங்க. வில்லிவாக்கம் தொகுதி டிஎம்கே சாதகமாக இருக்கும். ஏன் என்ன காரணம்? அதான் அணியினுடைய சேர்க்கை தான், வேற ஒன்றும் இல்லை. ஸ்டாலின் தான் நிர்வாகம் பண்ணுறாரு நல்லா. ஆமாம், அவர் தான் வரணும். அவரே வரணும். ஆமாம். ஓகே. ஆமாம். ஸ்டாலின் சார். ஸ்டாலின் என்ன காரணம் ஐயா? அதான் எனக்கு பிடிச்சி. விஜய். என்ன காரணம்? அது வந்தால் இப்போ இருக்கிற இது எப்படி சொல்கிறது, இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து எதனா ஒரு மாற்றம் வரும் மக்களுக்கு. டிஎம்கே என்ன காரணம்னா? இல்லை, ஆல்ரெடி இது டிஎம்கே கோட்டை தான் அது வில்லிவாக்கம். சரி, அதான் அவங்க தான் வருவாங்க. அவங்க தான் வருவாங்க. அவர் தான் வரணும். யாருங்க? தளபதி தான். தளபதி முக ஸ்டாலினா? ஓகே. என்ன காரணம்மா? ஏதோ செய்கிறாரு, வேலை போகிறோம், 1000 ரூபாய் போடுறாரு. டிஎம்கே வந்தால் ஓகே. டிஎம்கே இந்த காரணம் இருக்குங்களா? ஆனாலும் நல்லா தான் செய்கிறாரு, அவ்வளோதான். சரி, நல்லது. உங்களோட தனிப்பட்ட கருத்து? ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே என்ன காரணம்? அது 4 வருஷம் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் வந்து இப்போ பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். பாட்டு வந்து நாம் தமிழர் வச்சுருக்கோம். நாம் தமிழர் என்ன ரீசன்? சீமானோட கொள்கை வந்து எப்படி நல்லா இருக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அவருக்கு தான் போடணும். கேப்டன் கூட்டணி அனைத்து தொகுதியும் கூட்டணி வெற்றி பெறணும். மதசார்பற்ற கூட்டணி வெற்றி பெறணும். டிஎம்கே தான் வரும். டிஎம்கே என்ன காரணம்? கரெக்டாக இருக்குது அவங்களுக்கு. கடந்த காலத்தில் இருந்த திமுகவே வந்தால் நல்லாயிருக்கும். திமுக. இந்த வாட்டி இருக்க கார்த்திக் மோகன் வந்தால் என்ன காரணம்? என்ன காரணம், கடந்த காலத்தை விட இந்த வாட்டி நல்லா பண்ணியிருக்காங்க மக்களுக்கு. பட் இப்போ ஒரு சில கோரிக்கைக்கு வந்து இல்லாமல் வருங்காலகட்டங்களில் சரி வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசுடைய நிதி தேவையான தமிழ்நாட்டுக்காக கொடுக்கல. அது ஒரு பாட்டால் கொஞ்சம் கல்வி இல்லாமல் இருந்தாலும் கல்வியிலே மற்ற எல்லாத்துலேயும் அடிப்படை பிரச்சனை ஓரளவுக்கு சரி பண்ணியிருக்காங்க. ஏரியா வில்லிவாக்கம் தொகுதியை பற்றி திமுக தான் வரும். திமுக தான் வரும். சரி, ஏன்னா எதாவது காரணம் இருக்கா? ஏன்னா வந்து சிட்டி ஃபுல்லாகவே திமுக தான் வரும். மக்கள் சொல்கிறீங்களா அண்ணா திமுக மற்றது வரும், ஆனால் சிட்டியில் வந்து திமுக தான். திமுக. ஸ்டாலின் தான். ஸ்டாலின் என்ன காரணம்? வந்தால் நல்லா இருக்கும். அவங்க தான் இத்தனை வருஷமாக ஆட்சி ஆண்டுட்டு இருக்காங்க, நன்மையாக தானே செஞ்சுட்டு இருக்காங்க. வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்த மட்டுக்கும் அண்ணனார் தொகுதி சுற்றுவட்ட சென்னை முழுவதும் பார்த்தா திமுக ஆதரவான ஒரு நிலை தான். அதனால தான் வந்து வில்லிவாக்கத்தில் கொஞ்சம் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே. எப்படி சொல்கிறது, ஸ்டாலின். ஸ்டாலின் அவர்கள் காரணம் இருக்குங்களா? நல்லவங்க, அதனால சொல்கிறேன். வரக்கூடிய தேர்தல் இந்த வில்லிவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் யார் வந்தால் நல்லா இருக்குன்றது? டிஎம்கே கோட்டை சார் இது. ஓகே. எதனால? என்ன இருந்தாலும் அவர் இறங்கி செய்கிறாங்க. இங்கே எம்எல்ஏவும் சரி, நம்ம என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் உடனே வேலை நடக்கும். கருணாநிதிக்குள்ள ஸ்டாலின் அவர்கள் வந்தால் நல்லா இருக்கும். ஏதாவது காரணம் இருக்குங்களாம்மா? காரணம்லாம் எப்படி சொல்கிறது, அவர் வந்தால் நல்லா இருக்கும். சரி, டிஎம்கே தான். டிஎம்கேவா? என்ன காரணம்னு? எனக்கு அதுதான் அப்போ காலங்காலமாக போடுற மாற்றவே கிடையாது. இடையில ஒரு டீம் கூட மாற்றி போடல. ஓகே. திமுக கூட்டணி வந்து பலமான கூட்டணி. ஏன்னா பலமான ஒரு வெற்றி கூட்டணி அவங்க தான். ஒரு சாலினி சார் பெரியவர் இல்லை, ஓகே, அவர் தான் பழைய ஆள். அவர் வந்தால் நல்லா இருக்கும். அவங்க வந்தாலே நல்லா இருக்கும். திமுக தான். திமுக தான். என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாம்? இல்லை, அவங்க காலங்காலமாக அப்பத்துலேருந்து இருக்கிறாங்க, மாற மாட்டாங்க. இப்போ எங்கள் அப்பா திமுக, நான் திமுக, என் பையன் 2 பேரும் திமுக. திமுக தான் வரணும். திமுகவா? என்ன காரணம் மேடம்? மதத்துக்கு விரோதமாக இருக்காது எதுவும். ஓகே. திமுக தான். திமுக தான். என்ன காரணம்னு? திமுக தான் நல்லா செய்கிறாங்க, நல்லா பண்ணுறாங்க. சரி. முதல்ல எம்ஜிஆர் பீரியடில் ஜேசிடி விடுவார்னு ஒருத்தருக்காரு, அவர் நல்லா செஞ்சார். திமுக தான் எப்பயுமே. என்ன காரணம்? எல்லாம் நல்லா செய்வாங்க அப்படின்றதான். நல்லா செய்வாங்க. டிஎம்கே வந்தாங்க. டிஎம்கே தான். என்ன காரணம்? தெருவுலலாம் வந்து தண்ணி பிரச்சனைலாம் இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாள் தண்ணி பிரச்சனையே இல்லை.
நல்லா வீட்டுக்குள்ளே உள்ளவே தண்ணி எல்லாம் வருது. நாங்கள் வாடகைக்காரங்க வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறாங்க. தண்ணி இல்லைன்னா வந்து லாரி தண்ணி தான் வேணும்ன்ட்டு இவங்க லாரியில் தான் எடுத்துகிட்டு வந்து விடுவாங்க. அதுவும் டேங்க் வேணும் அது வேணும்னாலும் வந்து இவங்க இது பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து நாங்கள் போய் சொன்னால் கூட இவங்க டேங்க் தான் வைக்கணும், லாரி தான் வேணும் அப்படின்ட்டு போய் பிரச்சனை பண்ணுவாங்க. இப்போ வீட்லேயே வர்றதுனால நாங்கள் நல்லா தண்ணியெல்லாம் அதனால் அவங்களே தொடரும். டிவிக்கு விஜய் தான். என்ன காரணமா? எப்பவுமே அவங்களே தானே வந்துட்டு இருக்காங்க, டிஎம்கே தான் வந்துட்டு இருக்காங்க. ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் டிவிகேக்கு. அதனால அவங்க வரணும். ஆமாங்க. நம்ம இவர் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஓகே, டிஎம்கேவே தொடரட்டும். ஓகே, என்ன காரணமா? இருக்கட்டும், அவர் எல்லாம் நல்லது தான் செய்கிறாரு. இப்போ அது இதுன்ட்டு யாருக்கு வேணாலும் ஹெல்ப் பண்ணுறாரு, எல்லாம் பூஜை இதெல்லாம் பண்ணுறாரு நல்லா. இல்லை நடைமுறையில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி நல்லா தானே போயிட்டு இருக்கு. அப்போ ஒன்றும் இது இல்லை, எல்லாமே நல்லா தானே செஞ்சுட்டு இருக்காங்க. டிஎம்கேவே தொடரட்டும். தொடர்ந்தா நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவங்க அறிவிச்சிருக்கிற இதெல்லாம் நல்லா தானே இருக்கு. சரி.